வேலை தேடி சென்னைக்கு வந்த மேற்கு வங்க தொழிலாளர் பட்டினியால் உயிரிழந்த பரிதாபம். பட்டினியால் மயங்கி விழுந்து சிகிச்சை பெற்ற 4 பேர் டிஸ்சார்ஜ். அக்டோபர் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். வடகிழக்கு பருவமழையால் எந்தெந்த மாநிலங்கள் பயன்பெறும்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழகம், தெற்கு கர்நாடகா மற்றும் ராயலசீமா, ஆந்திர பிரதேசம், இந்த 5 பகுதிகள் தான் பயிர்கொள்ளும். அந்த 5 பகுதிகளுக்கு சேர்ந்து வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ரஜினிகாந்த் இன்னும் 2 நாட்களில் வீடு திரும்புவார் என மருத்துவமனை தகவல். நலமுடன் சிரித்து பேசுவதாக இதய மருத்துவ நிபுணர் சொக்கலிங்கம் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. தன்னால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஒரே நிலையில் தான் இப்போ விட்டால் நான் 2 நாள் ஷூட்டிங்கோட போக தயாராகிடுவார் அவர். பட் நல்லா இருக்கார். பட் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போனோம். மருத்துவர் ஆலோசனை பண்ணி. நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப நடிகர் விஜய் வாழ்த்து. பூரண நலத்துடன் இருக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. உணவு ஒவ்வாமை காரணமாக சென்னை அமைந்தகரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. தமிழக அமைச்சரவை கூட்டம் வரும் 8ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்ட பின்பு முதன்முறையாக கூடுகிறது. அதிமுகவுக்கு குறைந்த 10% வாக்குகளை பெறும் வகையில் செயலாற்ற வேண்டும். தகவல் தொழில்நுட்ப அணிக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். எடப்பாடி பழனிசாமி மீது செல்போனை எரிந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இபிஎஸ்ஐ அண்ணன் என குறிப்பிட்டு பதிவிட்ட ஓபிஎஸ் மகன். செந்தில் பாலாஜி விவகாரத்தில் திமுகவை விமர்சிக்க பாமகவுக்கு தகுதி இல்லை. ராமதாசுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம். காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான சோமஸ்கந்தர் சிலை அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்டது கண்டுபிடிப்பு. சான் பிரான்சிஸ்கோ அருங்காட்சியகத்திலிருந்து மீட்டு வர தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு நடவடிக்கை. சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு சிபிஐ வசம் விசாரணையை மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மின்விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்த பாம்பன் புதிய ரயில் பாலம். 20 அடி உயரம் வரை பாலத்தை தூக்கி சோதனை. சென்னை மெரினாவில் விமான சாகச ஒத்திகை. ஹெலிகாப்டர்கள், விமானங்களில் விமானப்படையினர் சாகசம்.
சென்னை ஆலையில் மின்சார கார்களை தயாரிக்க ஃபோர்டு நிறுவனம் ஆலோசனை. தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தகவல். கட்டுமானங்களை இடிப்பது தொடர்பாக நாடு தழுவிய அளவில் விதிகள் வகுக்கப்படும். குற்றவாளி என்ற அடிப்படையில் மட்டுமே ஒருவரது வீட்டை இடிப்பது சட்டவிரோதம் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து. ஜம்மு காஷ்மீரில் அமைதியாக முடிந்தது இறுதிக்கட்ட தேர்தல். மாலை நிலவரப்படி 65.48% வாக்குகள் பதிவு. நடிகர் விஜய் நடிக்கும் 69வது படத்தில் இணைந்தார் பாலிவுட் நடிகர். போஸ்டர் வெளியிட்டு அறிவித்தது படக்குழு. இஸ்ரேல் மீது கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்த ஈரான் திட்டம். ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்திய நிலையில் பதிலடிக்கு தயாராவதாக அமெரிக்கா எச்சரிக்கை.